ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியுடைய சென்ற ஆண்டு கட் ஆஃபையும் இந்த ஆண்டு கட் ஆஃபையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய 2019 எக்ஸாமுடைய அப்ராக்சிமேட்லி கட் ஆஃபு. ஸோ பிஜிடிஆர்பியோடைய 2022 அதோடைய அப்ராக்சிமேட்லி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ பிஜிடிஆர்பி 2022 ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 95லேருந்து 108 எடுத்தாலே போஸ்டிங் கிடைத்தது. ஸோ இந்த ஆண்டு ஓசி கேட்டகரிக்கு அப்படியே கொஞ்சம் 10 மதிப்பெண் ஏறி இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஓசி கேட்டகரிக்கு 105லேருந்து 120 எடுத்தால் தான் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா சென்ற டைம் 85லேருந்து 100 தான் இருந்தது. இந்த ஆண்டு 95லேருந்து 105 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ பிசி முஸ்லீமுக்கு இது தான் ஒரு 1-2 கூட குறையும், அவ்வளோதான், வேறு எதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி இந்த 2022 கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கட் ஆஃப் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவான கீஸு ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டு முன்னாடி ஒரு 2-3 மதிப்பெண்கள் கட் ஆஃபில் குறையறதுக்கு ஏறத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் 2019 83லேருந்து 99 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு எம்பிசி கேட்டகரிக்கு எவ்வளோ எடுத்தால் போஸ்டிங் கிடைக்கும் அப்படியே பாருங்கள், 10 மதிப்பெண்கள் ஏறி இருக்குது. எம்பிசி 93லேருந்து 105 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு இந்த ஆண்டு 2022 இந்த பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மதிப்பெண் எடுத்தால் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எஸ்சி எஸ்டி மற்றும் எஸ்சிஏ, ஸோ இப்போ எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 80லேருந்து 97 2019 போஸ்டிங் கிடச்சிருக்கு. அதே எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா 88 இந்த ஆண்டு 8 மதிப்பெண்கள் கூடியிருக்கு. 88லேருந்து 100. ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85 எடுத்தாலே போஸ்டிங் கிடச்சிரும். அதே மாதிரி எஸ்டிக்கு இந்த ஆண்டு 2022 ஆண்டில் 80லேருந்து 95 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமனாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் உண்டான கட் ஆஃப் தான். ஸோ இதில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, கஷ்டமாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நார்மலைசேஷன் மார்க்குன்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நார்மலைசேஷன் மார்க்கை பேஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சில கம்யூனிட்டி வைஸுக்கு பார்த்திங்கன்னா 68 75 வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து தோராயமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் தான். இது வந்து அதிக பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மதிப்பெண் 5 இல்லை ஒரு அவ்வளோதான், அதிகபட்சம் 3 இல்லை 5 கூட குறைய மேலே இறங்க இல்லை கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் இந்த ஆண்டு.